புகழேந்தி சார், நீங்கள் இப்போ நம்ம திமுக செய்தி தொடர்பாளர் ஹலீம் சொன்னதை கேட்டீங்க. அதாவது பெண்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை, அது தவறாக புரிந்து கொள்ளப்பட்டு இத்தனை வழக்குகள் தொடரப்பட்டிருக்கிறது என்று திமுக செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கிறார். புகழேந்தி சார், நீங்கள் வந்து இந்த வழக்குகள் 9 வழக்குகள் தொடரப்பட்டது சரியா? விசாரணைக்கு அவரை இங்கிருந்து தஞ்சாவூருக்கு அழைத்து சென்று விசாரிக்க வேண்டியது சரியான நடவடிக்கையா? நாளை சட்டமன்றம் கூட உள்ள சூழ்நிலையில் எதிர்க்கட்சி தலைவரை ஒரு நெருக்கடிக்குள்ளாக்கும் முயற்சி என்று திமுக செய்தி தொடர்பாளர் ஹலீம் சொல்றார். நீங்க என்ன சொல்றீங்க சார்? குட் ஈவினிங் டு சத்யம் டிவி. நான் ஒன்னு ஞாபகம் படுத்திடுறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் தேவையில்லாம பாலிடாயில் குடிச்சிருக்கப்பயே செத்து போயிருக்கணும்னு சொன்னார். ஞாபகம் இருக்கா கண்ணன்? ஆமா. அதை எடுத்து கேஸ் போட்டோம் புகழேந்தி. இந்த மாதிரி பேசுறது தப்பு. சரி, இது மாதிரி ஒரு எதிர்கட்சி தலைவரை தவறா பேசுறாரு இவரு, இது தவறான செயல், இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்கன்னு அவை கேஸ் போட்டேன். தண்ணி வரலன்னா திரிஷா, நான் கேக்குறேன், திரிஷா என்ன நடுவர் மன்ற தலைவரா? இல்ல இல்ல மன்னிக்கணும், திரிஷாங்கிற வார்த்தையை அவர் அவர் பயன்படுத்துறீங்க. கீழ இருந்து கத்துறான், போற இடத்துல பூரா ஒரு கூட்டம் சரி திரிஷா திரிஷான்னு கத்துது. சரி, என்ன இது, என்ன இது, என்ன இது, இது மீட்டிங் நடத்துற லட்சமா? இது கீழ இருந்து திரிஷா திரிஷான்னு ஏன் கத்துறோம்? இன்னைக்கு வேற மாதிரி கொண்டு போய் அவங்க மேல போட்டக்கூடாது. எதுக்கு உதயநிதி மேல போட்டீங்க? வர வர வரங்க, அவங்க திரிஷா திரிஷான்னு கத்துறாங்க. ஆமாமா, அங்க தண்ணி வரும், இங்கதான் வராதுன்னு சொல்லி பயில் சரின்னு அர்த்தம். அத சொன்னதோட இல்லைங்க, அடுத்து என்ன பண்ணிட்டாரு? காவிரி தண்ணி தான் சொல்றாங்க. நீங்க கிரிட்டிசைஸ் பண்ணது அங்க மாத்திரம் இல்ல, காவேரியும் சேர்த்து பண்ணிட்டீங்க, அதிகம் பண்ணிட்டீங்க. சிற்றூருகளா அப்படியே சின்ன சின்ன ஊத்தா தரை காவேரியில் ஆரம்பிச்சு அதுக்கு பற்றாத ஜீவநதியா வந்து அது வந்து மேட்டூருக்கு வந்து, மேட்டூர்ல இருந்து அப்புறம் கல்லணைக்கு வந்து அப்புறம் போய் சேருது. இந்த தஞ்சை மண்டல விவசாயிகள் மாத்திரமல்ல, ஏகப்பட்ட விவசாயிகள் அதனால பலன் அடைகிறாங்க. அப்ப நீங்க வந்து காவேரின்னு அடுத்து காவேரி சொன்னீங்க அப்படின்னா, அப்ப நீங்க வேற யாரையும் சொல்லலன்னு உங்க மனசாட்சிக்கே தெரியாது. காவேரியில தண்ணீர் கர்நாடகத்தில் வருகிறது, தமிழகத்திற்கு வரவில்லை என்ற அர்த்தத்தில் தான் நான் சொன்னேன்னு சொல்றாரு உதயநிதி. நீங்க தவறா புரிந்து கொள்கிறீர்கள் என்றால் 9 வழக்குகள் போடுவது சரியா தவறா? அதான் அவர் ஹலீம் கேள்வி. நாங்க என்னங்க தவறா புரிஞ்சுக்கிறது? ஏன் வழக்கு ஒருத்தர் தவறா புரிஞ்சுக்கல? வழக்கு விசாரணைக்கு போயிட்டு இருக்காரு, இப்போ பெரம்பலூர் கிட்ட போயிட்டு இருக்காரு. இல்ல ஆமாங்க, தப்பா லேடிஸ் கேட்க முடியாதுங்க. அவர் சார் சொன்னாரு, நீங்க இந்த லேடிஸ் கிட்ட போய் கேளுங்க பப்ளிக்ல. அவர் பெண்களை கொச்சைப்படுத்துவதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு சொல்றாரு சார் ஹலீமும். அது சொல்லிட்டு நீங்க இதையும் சொல்லிட்டு அதையும் சொன்னா நான் என்ன பண்ணுறேன்? இல்ல அது சொல்லல அவர். அவர் அந்த இடத்துல சொல்லி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. அந்த 9 கேஸ்க்கு சரியா நீங்க சொல்லுங்க. நாளைக்கு பட்ஜெட் இருக்கு, பட்ஜெட் தாக்கலுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எல்லாம் பட்ஜெட் தாக்கல் பண்ண முடியுமா? கண்ணன், நாளைக்கு பட்ஜெட் என்ன, பட்ஜெட் தாக்கல் பண்ணி உடனே எல்லாம் நாட்டுல எல்லாம் மாறிட போகுது, மறுமலர்ச்சி ஏற்படுற போதா? ஈஸியா பட்ஜெட் தாக்கல், பட்ஜெட் தாக்கல் இருக்கு. கவர்மெண்ட்டுக்கு முக்கியமான முதல் பட்ஜெட் பேசக்கூடாது, இது மாதிரி பேசக்கூடாதுங்க. தண்ணி எங்க வரும், தண்ணி இங்க வராதுன்னா இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா நடுவுல திரிஷான் கத்தண்டால் தானே அதை நீங்க டெவலப் பண்ணி பேசுறீங்க. நீங்க அதை நியாயப்படுத்துங்க முதல்ல. நீங்க நியாயப்படுத்தல சார், அது பெண்களை கொச்சைப்படுத்தி இருந்தால் தவறுன்னு சொல்லிட்டாரு அவர். நான் கேட்டது வழக்குகள் 9 வழக்குகள் போட்டிருக்காங்க. யார் நம்ம இப்படி சார் சொல்ல சார், அவர் சொல்லிட்டு இருக்காரு. அதே உதயநிதி ஸ்டாலின் சொன்னாரு, எதிர்கட்சி தலைவர் சொன்னாரு. என்ன சொன்னாரு? பேட்டி கொடுத்தாரு. என்ன சொன்னாரு? நான் சொல்வதை தவறாக புரிந்து கொண்டு தாவாக்க பரப்புறாங்க, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. மறுப்பு தெரிவிச்சிட்டாரு. அந்த காவல்துறை வாகனத்திலே சொல்லிட்டாரு சார் அவரு. துண்டு சீட்டு திருப்பி துண்டு துண்டா கட் பண்ணி கண்ணாபண்ணான்னு போட்டாங்கன்னு சொல்றாரு. ஆமா, நீங்க அதான் சொல்றாரு. சொல்லுங்க சார். இப்ப எங்க போனாலும் சினிமா நடிகை திரிஷா, இது 2 தவிர எதுவுமே கையில் எடுக்கிறது இல்லைன்னா இது எப்படி அரசியல் பண்ண முடியும்? பேசவே இல்லை சார் உதயநிதி. எதிர்க்கட்சி தலைவர் திரிஷான்னு சொல்லவே இல்லை. கண்ணன், ஒன்ன புரிஞ்சுக்கோங்க, யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ். அது வந்தது என்ன காரணம் கேட்டீங்கன்னா, அவர் சொல்லல, நானும் ஒத்துக்கிறேன். கீழே இருக்கவங்க கத்துறாங்க திரிஷா திரிஷான்னு. கீழே இருக்கவங்க கத்துனாங்கன்னா அதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க சார். அவங்களுக்கு ஏன் பதில் சொல்ல போனீங்க? நீங்க கீழே இருக்கவங்க கத்துறாங்கன்னா அதுதானே கண்டினியூஷனா நீங்க பதில் சொல்ல போறீங்க. அங்க வரும் இங்க வராதுன்னு என்ன சொன்னீங்க? சரி, ஓகே புகழேந்தி சார், நானும் உங்கள்கிட்ட நீங்கள் ஒரு
நீண்ட நெடிய ஒரு மூத்த அரசியல்வாதி, பல என்ன? அந்த அந்த அதிமுகவில் ஒரு நீண்ட காலம் பயணித்திருக்கிறீங்க, பல தலைவர்களோட பழகிருக்கீங்க. பொதுவாக தமிழ்நாட்டில் பொதுக்கூட்டங்களில் எப்படியெல்லாம் பேசுவாங்க திமுக பேச்சாளர்களும் சரி அதிமுக பேச்சாளர்களும் சரி நீங்கள் பார்த்துருப்பீங்க. இது ஒன்றுக்கும் வழக்கு போட்டு கைது பண்ணிகிட்டே இருப்பாங்களா சார்? இதோட 2 மாசத்துல 3 பேரை கைது பண்ணிட்டாங்க. தயவுசெய்து நான் சொல்றேன் கேளுங்க. நான் திமுகவில் வெற்றி கொண்டானையும் பார்த்திருக்கேன். வன்னை செல்லான்னு ஒருத்தங்கிறது உங்களுக்கு தெரியுமோ தெரியாத எனக்கு தெரியும். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சியில பேசுறவங்க, அதிமுகல பேசுறவங்க, கோடைகிரி குமார் ஒருத்தர் இருந்தாரு, இங்க இருந்தாங்க. இதெல்லாம் நம்ம பார்த்தாச்சு. நான் அதுக்கெல்லாம் வரல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இதே மாண்புமிகு முதலமைச்சர், தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர், இறந்தவங்க தலைவர்களை கூட நான் தவறாக பேசியதில்லை. நான் அப்ரிசியேட் பண்ணேன். அவர் சொல்லும் போது இவர் வந்த கோர்வையா அங்க வந்த சட்டத்தை ஆர்வத்தில் என்ன பண்ணிட்டாரு, அதை கையில எடுத்து அங்க வரும் இங்க வராதுன்னு பாருங்க, அதோட நிறுத்தி இருந்தா நல்லா இருந்திருக்கும். நான் மீன் பண்றது காவேரி ஏன்னாரு. அடுத்தது அது எது சொன்னீங்க சொல்லுங்க சார், அது எதுவும் சொன்னீங்க அந்த வார்த்தையை? காவேரி பத்தி தான் நான் பேசுறேன்னு ஏன் சொல்றீங்க? இல்ல, அப்ப உங்க மனசுக்குள்ள தெரியுது இல்ல, ஏதோ தப்பா பேசிட்டோம், அது மக்கள் தவறா புரிஞ்சுக்கிறாங்க. சொன்னது தவறா சார்? அப்படி சொல்லணும்னா தவறு இல்ல, அப்படி எடுத்துக்கலாமா? இல்ல சார், உங்க மனசுல இருந்தது நீங்க வெளியே சொல்றீங்க. இல்ல இல்ல ஒவ்வொருத்தரும் மனசுல இருக்கிறது வழக்கு போட முடியுமா சார்? உங்க மனசுல ஒண்ணு இருக்கு, என் மனசுல ஒண்ணு இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு இல்ல ஜெனரலா ஒரு ஆள முட்டா பையில புத்தி இருக்கா அவனுக்குன்னு பேசிட்டு நான் ஒண்ணு சொல்ல அவரை சொன்னா என்ன அர்த்தம்? இல்ல இது ரொம்ப தவறா இன்டர்பிரேட் பண்றாரு அண்ணா. உங்களுக்கு இப்ப புரியுதுன்னு நினைக்கிறேன். இல்ல புகழேந்தன் ரொம்ப தவறா இன்டர்பிரேட் பண்றீங்க. இல்ல ரொம்ப தவறா இன்டர்பிரேட் பண்றாங்க. புகழேந்தன் எனக்கு தெரியாது இல்ல, அவர் நல்ல நண்பர் தான் எனக்கு. அண்ணன் வந்து நல்ல நண்பர் தான். ஒரு நிமிஷம், நான் உதயநிதி ஸ்டாலின் ஒரு நாள் அண்ணா ஒரு நிமிஷம் நான் வந்து பேசுறது இல்ல. ஆனா புகழேந்தி சார் வந்து எப்பவுமே நாகரிகமா தான் பேசுவாரு. ரெண்டு பேருக்குமே கேக்குறேன், ஒரு கேள்வி கேக்குறேன். சொல்லுங்க. காலையில இருந்து எல்லா சேனல்லயும் இந்த ஸ்பீச்ச போட்டீங்கல்ல, அவர் ஸ்பீச்ச முழுமையா போட்டுறது, அதே கிளிக் கட் பண்றீங்க. போட மாட்டேங்கிறீங்க. ஏன் போட மாட்டேன்றீங்க? வழக்கு இருக்குல்ல சார், அதாவது அதுக்காண்டி தான் கைது பண்ணிருக்கீங்க. என்னங்க பேசுறீங்க? என்ன வழக்கு அடிச்சீங்க? இப்பதான் உயர்நீதிமன்றம் விட சொல்லிடுச்சுங்க, என்கொயரி முடிஞ்சு விட்டு போறாங்க. ஏன் நீங்க கேக்குறேன் அண்ணன்டா? இல்ல இல்ல நான் புகழேந்தன் ஒண்ணு கேக்குறேன். புகழேந்தன் கேக்குறேன் அண்ணா, உங்கள்ட்ட தான் கேக்குறேன். நீங்க இப்ப வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திரிஷா பேரே சொல்லல, ஆனால் பிரச்சார சமயத்துல அதுக்கப்புறம் இப்ப ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில தலைவர் திரிஷான்னு பேரை சொல்லியே சொன்னாரு. அது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாச்சு, அதுக்கு மன்னிப்பு கேட்டார். அப்பெல்லாம் அவர் மேல ஏன் வழக்கு போடல? நீங்க ஏன் நீங்க வழக்கு போடல பாஜக மாநில தலைவர் மேல? முடிச்சுக்கிறேன். புகழேந்தி அண்ணன் வந்து ஒரு நாகரிகமான அரசியல்வாதி, எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப நேர்மையானவர், பல்வேறு எனக்கு தெரியும். நானும் பல்வேறு இதுல பேசியிருக்கோம். என்ன கேட்கிறேன், அண்ணன் கேட்க வேண்டிய இந்த கேள்வி 2 தான். இதே விஜய் அவர்கள் திருச்சியில எனக்கு வாயில நல்லா வந்துரும் சொன்னார்ல, அது நல்ல வார்த்தையா? அதுக்கு வந்து இல்ல ஆனா நான் திரும்பி முடிச்சுக்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க, நான் பொறுமையா இருக்கேன். வாயில நல்லா வந்துரும் சொன்னார்ல முதல்வர், அது நல்ல வார்த்தையா? டேஷ் ஃபில் பண்ணிக்கலாம், அது நல்ல வார்த்தையா? இப்ப இதெல்லாம் நாங்க கடந்து போனோம்ல, இது கடந்து போனோம்ல. ஒண்ணு. ரெண்டாவது, இப்ப நயினார் நாகேந்திரன் மேல் ஏன் நீங்கள் வழக்கு பதிவு பண்ணல? 2. மூணாவது, இந்த 9 பிரிவுல வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த BNS 192 அப்படிங்கிற செக்ஷன் அண்ணனுக்கு நல்லா தெரியும். அது பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கின்ற, கலவரம் ஏற்படுத்துகின்ற, இது சமூகத்துக்கு இடையில ஒரு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்துகின்ற ஒரு பிரிவு. இந்த பிரிவில் ஏங்க வழக்கு போட்டிருக்காங்க? கர்நாடகாவுக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில காவிரி நீர் பிரச்சனையில பிரச்சனை வரும் இவர் பேச்சினால அப்படின்னு சொல்ல வராங்களா? இதுக்கெல்லாம் வழக்கு சொல்லிட்டாங்க.